ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் வீடியோ ஒரு வாரத்துக்கு போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி லாஸ்ட் டே 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் போல் கோதுமை மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து முட்டைக்கோஸ், கேரட்டு, வெங்காயம் இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதிலேருந்து தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபில்டரில் போட்டு கூட புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் சேர்த்துட்டு கூட அந்த தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நல்லாயிருக்கும். இது சூப்லேயோ இல்லை குழம்புலையோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் சிஸ்வான் சட்னி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து சைனீஸ் டேஸ்ட்டில் வரும், அதுக்காக தான். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டோன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி சைடு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வெஜ் மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ஃபுல்லாக கூட மைதாவில் பண்ணனாலும் பண்ணலாம். கொஞ்சம் நைஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மோமோஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தடவி எடுத்துகிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்து வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிரும். நான் ஏற்கனவே வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.